என்ன வேணும்? என் பேரு ஹரிஷ். நான் இங்க கார்த்தின்னு ஒரு பையனை பார்க்க வந்திருக்கேன். என் பேரு தருண். அப்படியா? அப்படின்னா நீங்க நேரா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிட்டு ஸ்ட்ரைட்டா போங்க. என்னடா இப்படி பேசுறாங்க? சார், நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு ரோபோட். ஸ்பைடர்மேன் ரோபோட். தம்பி தருண், தள்ளி நில்லுப்பா. ஏன் சார்? என் கையில இருந்து ஸ்பைடர் வெப் வரும். ஓ ஓகே சார், நான் வந்து நின்னுக்கிறேன். யாஹூ! ஏய் மச்சான், எனக்கு என்னமோ சரியா பண்ணல. யா அம்மா, ஏய் பாத்து மச்சான். டேய் தம்பி, இப்பலாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கல. கிளவி வந்துருச்சு, ஓடுங்களே. ஏன்பா தம்பி, யார் நீங்க? யாரை பார்க்கணும்னு வந்தீங்க? யாருங்க அவன்? லூசு மாதிரி வந்து பண்ணிட்டு போறான். தம்பி அப்படிலாம் பேசாதப்பா. நல்லா இருக்க நம்மளே வந்து ஒரு சில நேரத்துல கஷ்டப்படுத்திடுறது இல்லையா மத்தவங்கள? அவன் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பையன். அவனுக்கு என்ன தெரியும் சொல்லு? அவனே டெய்லி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த ஆள் மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். அப்படியாமா? அதுக்கு மேல வந்து உதைப்பானோ? ஆரிப்பா தம்பி, மன்னிச்சுக்கங்க. டேய் தருண், விட்ரா. அதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல. ஆமா தம்பி, நீங்க யாரை பார்க்க வந்தீங்க? கார்த்தின்னு ஒரு பையன் அட்மிட் ஆயிருக்கான்ல, அவனதான். அப்படியா? இங்க ஒரு 3-4 கார்த்தி இருக்காங்க. நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க ஆபீஸ் ரூமுக்கு வரீங்களா? வரோமா? டேய் என்ன மச்சான், நம்ம வந்திருக்க இடம் எப்படின்னு தெரியும். தெரிஞ்சு ஏன்டா அவங்க கிட்ட அவ்வளவு கோவமா நடந்துகிட்ட? அவங்க எவ்வளவு தன்மையா இருக்க சொல்றாங்க பாரு. சாரி மச்சான், எனக்கு அந்த பையன் வந்து நெஞ்சு நெட்டி வரைக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. சரி, இங்க இருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோ. ஓகேடா. ஒருவேளை கார்த்தியை கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், அதுக்கும் நீ உன் மனநிலையை தயாரா வச்சுக்கோ. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டாங்க இவனை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியலன்னு யோசிக்காத. சரி மச்சான், அது பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா போவோம். தம்பி இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகேம்மா. என்ன மச்சான், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் யோசிக்கலாம் இல்லடா, மனசுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு நல்லபடியா ஆயிடணும், எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லிடணும்னு. தம்பி நீங்க பார்க்க வந்தது இந்த பையனா பாருங்க. அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நாங்க அந்த பையன் கூட பேசலாமா? தாராளமா பேசலாம்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வந்த பையன் இவனான்னு சொல்லிட்டு பேசலாம். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, எங்களுக்கும் அந்த பையன் யாருன்னு தெரியாது. என்னது? நீங்க தேடி வந்த பையன் யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் நீங்க இங்க நிக்காதீங்க, கிளம்புங்க. இந்த மாதிரி இடத்த காலி பண்ணுங்க. மேடம் சொல்றது முத கேளுங்க மேடம். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். முத கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. அம்மா, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்னப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? யாருன்னே தெரியாம எப்படிப்பா நீங்க பார்க்க வர முடியும்? இங்க இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க.